சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருதுபாட ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசுக்கு 1 லட்சம் அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் 4 வாரங்களில் அபராத தொகையை பள்ளிக்கு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு குறித்தும் உத்தரவு குறித்தும் விரிவா சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மதராசா அசாம் எனக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளியில உருது பாட பிரிவுக்கு ஆசிரியர் பணியிடம் காலியாக இருந்தது. இந்த பணியிடத்திற்கு ஹாஜிரா என்பவர் 2022ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இவருக்கு இவருடைய நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அரசுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் விண்ணப்பம் அளித்திருந்தது. ஆனால் இவர் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதவில்லை என்று கூறி ஹாஜிராவுடைய நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து 2023ஆம் ஆண்டு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறி ஹாஜிராவுடைய நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்கும்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குனர் உள்ளிட்டோர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் அடங்கிய அமர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த வழக்கை, அதாவது மேல்முறையீட்டு வழக்கை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது என்று கூறி இந்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த அபராத தொகையை 4 வாரங்கள்ல பள்ளிக்கு வழங்க வேண்டும் என்றும், அந்த தொகையை ஹாஜிராவுடைய நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து உத்தரவு பிறப்பித்த அதிகாரியிடம் வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.